தங்கமயிலோட குடும்பம் ஒரு பெரிய ஃப்ராடு குடும்பம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி நம்ம அந்த பொண்ண திருப்பி அங்க அனுப்பி விட்டணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்கன்ட்டு. அவங்க சக்திவேலுடைய ஒரு தூண்டுதல் பேர்ல தான் ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா, இவங்களாவே சக்திவேல் கொடுத்த ஐடியாவ பிளான் பண்ணிட்டு நேரா போய் கேஸும் குடுத்துடுறாங்க. குடுத்தது மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்றாங்க, பொய் மேல பொய்யா வந்து இப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அந்த போலீஸ் ஆஃபீசர்ஸ் வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டெல்லாம் வருவாங்கல்ல, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா வீட்டுக்கு வந்துட்டு வந்து ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்குவாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்துலயும் எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடக்கூடாது, எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ஜாமர்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ணும்பொழுது, எப்ப அரெஸ்ட் பண்ணாலுமே உடனே லாயர கூப்பிட்டுறலாம். ஆனா ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து விசாரணைக்கு கூப்பிடுறத ஃபோன் பண்ணி கூட கூப்பிடலாம். இல்ல ஒரு ஆள விட்டு கூப்பிடலாம். அப்படியே ஜீப் எடுத்து ஒரு 4 பேர் வந்து கடைக்கு 4 பேர், இந்த பக்கம் வந்து அப்படியே வீட்டுக்கு 4 பேர்ன்னு வந்து அப்படியே வந்து கூட்டு வரதெல்லாம் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்துதல் தான். டிராமாவா காமிக்கணும் இத அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்க வீட்டுக்கு வந்து இங்க வந்ததுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதான்ப்பா கேஸ் இதெல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லாம, நீங்க வந்து சொல்லுங்க என்ன விஷயம்ன்ட்டு அப்படின்ட்டு வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாரி தான் நடக்குது. சில இடங்கள்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து நடக்குதுங்கிறது உண்மதான். குடும்ப விஷயத்துலலாம் வந்து இல்ல வந்து லேண்ட் விஷயத்துலலாம் வந்து ஒரு பஞ்சாயத்தா பண்ணி பிரச்சனைய பெருசாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் ட்ரை பண்ணுவாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணிப்பாங்களா இருக்கும். அந்த மாரி தான் வந்து இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க மாத்தி மாத்தி வந்து பேச வைக்கலாம்னு பார்த்தா, அவங்க அடுக்கடுக்கா புகார் சொல்றாங்க. என் புள்ளைய வந்து கரு கலையறதுக்கு காரணம் இவனுங்க தான். என் புள்ளைய கொடுமைப்படுத்துனாய்ங்க. வீட்டு வேலையெல்லாம் என் புள்ள தான் செய்யும். அதே மாரி 80 பவுன் நகை போட்டு இன்னும் வேணும்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அடிச்சு தள்ளி விட பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? இப்போ வந்து தங்கமயிலே வந்து டக்குனு அவங்களே வந்து, "எப்பா சாமி என் வூட்ல சொன்னதெல்லாம் பொய். நான் அந்த மாரி பொய் புகார்லாம் குடுக்க விரும்பல. இதுவரைக்கும் சொன்ன பொய் போதும். இதுக்கப்புறம் அவருக்கு மனசு வந்து என்ன ஏத்துக்கிட்டும்னா ஏத்துக்கட்டும். ஆனா நான் வந்து இந்த புகார வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லப் போறாங்களா? இல்ல மீனா வந்து அந்த கோல்டு நகை மேட்டர்லாம் வந்து வெளில சொல்லப் போறாங்களா? இல்ல பாண்டியனுக்கு அந்த விஷயம்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருந்து அவர் வந்து ஆதாரம் மேல ஆதாரத்த குடுத்து இந்த விஷயத்த சால்வ் பண்ண போறாரா? எது நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த சீரியல் எப்படி போகுது? தங்கமயில திருப்பி வீட்ல சேர்த்துக்கணுமா? வேணாமாங்கிறதுலயும் நெறைய பேருக்கு நெறைய கருத்துக்கள் இருக்கு. உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு அதுல? அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.